ஹலோ மேம், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்களுக்கு வீடியோ எடுத்து வேற ஏதாவது பசங்கள்லாம் வீடியோ எடுத்துட்டு நான் வந்து நம்ம தான் கேமராமேனுங்க இப்போதைக்கு. இங்கே தான் வந்து ஷூட் போயிட்டுருக்கேன். போய் முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து எடுத்து நான் விளாக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு வந்து இருட்டில் வந்து ஒரு சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு சைட்டில் வந்து யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் 3 பேர் மட்டும் வந்து வீடியோ எடுத்துட்டு எடுங்கப்பா. பையன் வேற செப்பல் போட்டு முட்டி போட்டுட்டு இருக்கிறேன். யாரு முட்டி இல்லாமல் எடுத்துக்கிறான். நம்ம அடுத்தபடியாக இன்னொருத்தனுக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம். அதாவது முட்டி போட்ட மாதிரி ஷாட் எடுக்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம ஃபோன் மட்டும் ஆனால் அதை சாதாரணமாகவே முட்டி போட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறோம். எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நடந்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா வைபமாக வீடியோ எடுத்தாச்சு. நல்லா டான்ஸ் மாலோ டான்ஸ் போடு. ஆனால் இத்தனைக்கும் நான் வந்து வீடியோ எடுக்கல. நான் வந்து எங்கள் இடத்துக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்கிறேன். வேற லெவல் இருக்குது பாருங்க. நாளைக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி நம்ம சேனல் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டு வருவேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். பாய். ஹலோ மாமே, பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ என் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். பட் என்னன்னாங்க வந்து சாவி வந்து பைக் சாவி வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பசங்க வந்து முன்னாடி போய் தேடிட்டு இருக்கிறது. நான் அப்படியே விளாக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். எங்கே போட்டோன்னு தெரியல. இங்கே வந்து அப்படின்னா இங்கே இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். பட் ஆனால் எங்கே சாவி மிஸ் பண்ணணும்னே தெரியலைங்க. பட் சாவி வந்து எங்கே தெரியல. இருக்குதா? அட இருறா, நான் இங்கே தேடிட்டேன்டா. கிடைச்சிருச்சா? அதெல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கலாம். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ நினைக்கிறேன். இப்போ மறக்காம நான் ஒரு